வணக்கம் நண்பா. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12க்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குது, தமிழ் தலைவாஸ் டீமோட ரீட்டைன் லிஸ்ட், ரிலீஸ் லிஸ்ட் எல்லாமே இப்போதைக்கு வந்திருக்கு. தமிழ் தலைவாஸ் டீம் மட்டும் இல்லை, மற்ற டீம்ஸை பற்றியும் வந்திருக்கு. எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் தமிழ் தலைவாஸ் டீமை மட்டும் பற்றி பேச போகிறோம், நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12 ஆப்ஷனுக்கு முன்னாடி 3 பிளேயர்ஸை எலைட் ரீட்டைன் கேட்டகரி கீழ் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாகர் ரத்தி, அப்புறம் ஹிமான்ஷு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொயின் சஃபாயி. ரீட்டைன் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. நிதேஷ் குமார், நரேந்தர், ரெனாக், விஷால் செகல், ஆஷிஷ், இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 2 பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸ் டீம் ரீட்டைன் செஞ்சிருக்காங்க. அனுஜ் கவடே அப்புறம் திராஜ் 2 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ரீட்டைனும் செஞ்சிருக்காங்க. ஓவராலாக இதுதான் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாட் பிகேஎல் சீசன் 12 போகிறதுக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் யாரெல்லாம் ரீட்டைன் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் சொன்ன பாதி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் மொயின் சஃபாகி மட்டும் தான் மெயினாக மிஸ் ஆகிறாரு, ஓகேங்களா? அதை தாண்டி மற்ற எல்லா பிளேயர்ஸையும் ரீட்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட இந்த ஒரு ரீட்டைன் லிஸ்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம்குமார் மாயாண்டி ரீட்டைன் செய்யல. பிகேஎல் சீசன் 11 நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீட்டைன் வந்து செஞ்சாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த வாட்டி கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணியிருக்கணும், பட் ரீட்டைன் பண்ணல. ஏன்னு கரெக்டாக தெரியல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மற்ற டீம்ஸோட ரீட்டைன் லிஸ்ட்டை பார்த்துட்டு தமிழ் தலைவாஸ் டீமோட ரீட்டைன் லிஸ்ட்டை பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது. முகிலன் சண்முகத்தை யூம்பா டீம் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸில் தமிழ்நாடு டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் யுவா மும்பா டீமுக்காகவும் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்லூர் சதீஸை எலைட் கேட்டகரியில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் மேலே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. பிகேஎல் சீசன் 11 அல்லூர் சதீஷ் யூம்பா டீம் தான் எடுத்தாங்க. பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கல. ஒரு மேட்ச் ஹரியானா மேட்ச் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸ் அதில் தமிழ்நாடு டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. இந்தியன் கேம்ப்க்கும் இப்போதைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி அவர் மேலே அதிக நம்பிக்கை இருக்கனால எலைட் கேட்டகரியில் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பாட்னா பைரேட்ஸ் டீம் சுதாகரனையும் தியாகராஜனையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் லாஸ்ட் டைம் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. சுதாகரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணியும் போட்டிருந்தேன். தியாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பிளேயர் கேட்டகரியில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அன்கித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷனில் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு, மெயின் டிஃபெண்டராக இருந்தார். அவரை ரிலீஸ் பண்ணிட்டு தியாகராஜன் எலைட் பிளேயரில் ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. புனேரி பல்டன் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பிளேயர் கேட்டகரியில் அபினேஷ் அண்ணனையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா அப்புறம் மணிகண்ட நேசமணி 2 பேரையும் ரீட்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேரும் யுவா கபடி சீரீஸில் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜெயசூர்யானை வந்து சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனல்ஸ்லையும் தமிழ்நாடு டீமுக்காக சிறப்பாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க மேலேயும் நம்பிக்கை இருந்தனால தான் ஹரியானா டீம் அவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முகேஷ் கண்ணன் அப்படிங்கிற தமிழ் பிளேயர் லெஃப்ட் ரைடர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அவர் இப்போ இந்த வாட்டி தான் சப் ஜூனியர் வந்து தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கேருந்து யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் யுவா மும்பா டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. அங்கேருந்து டேரெக்டாக யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் NIP சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு ஒரு தமிழ் பிளேயர் மேலே நினச்சி பாருங்க. இந்த மாதிரி மற்ற டீம்ஸ் எல்லாமே தமிழ் பிளேயர்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீம் ரீட்டைன் பண்ண வேண்டிய பிளேயர்ஸையே ரீட்டைன் பண்ணாமல் இருக்காங்க. NIPலையும் எந்த ஒரு தமிழ் பிளேயரையும் சைன் பண்ணலை. இப்போ அடுத்தது ஆக்ஷன் நடக்க போகுது. ஆக்ஷன்லையும் எடுக்கல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. அண்ட் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் தரமான ரிப்ளையோட கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓவராலாக தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ரீட்டைன் லிஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்குவாட் வந்து ஓரளவு எல்லா பொசிஷனும் கவர் வந்து பண்ணிட்டாங்க. 2 கார்னரும் நல்லா இருக்காங்க. கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ், ரெனாக், அப்புறம் அனுஜ் கவடே இந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. மொயின் சஃபாகி இருக்காங்க, நரேந்தர் கண்டோலா இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர் பிளேயர், கேப்டன் பண்ணக்கூடிய குவாலிட்டி உள்ள பிளேயர் வந்து கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மெயின் ரைடர் தேவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டீமில் வந்து எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 25 பிளேயர்ஸை ஸ்குவாடில் எடுக்க முடியும் அப்படின்னா 25 பிளேயர்ஸையும் கண்டிப்பா எடுத்து வைக்கணும். அதுல நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்களும் சந்தோஷப்படுவோம்.
இது வரும் தமிழ் தலைவாஸ் டீமை பற்றினது மட்டும் தான். இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்குது. அடுத்ததாக எந்த டீமை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திசைன்வேலில் நடக்கிற டோர்னமெண்ட்டில் ஐசிஎஃப் டீம் ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்கு அகேன்ஸ்டாக தோற்றுருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் தான் நினச்சேன். பட் ரீட்டைன் லிஸ்ட் எல்லாமே வந்தாச்சு. தமிழ் தலைவாஸ் டீமோட ரீட்டைன் லிஸ்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. தமிழ் பிளேயர்ஸ்லாம் எடுக்கல அப்படிங்கிறது. மேபி கண்டிப்பாக ஆக்ஷனில் நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் வீடியோ அவ்வளோதான். இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய், see you நண்பா.